ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ் ஹேக்கிங். நான் தான் உங்கள் கேஎஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொம்பன் ஃப்ராடு. ஓகேவா? கொம்பன் அந்த எல்டி மேப் இருக்கான்ல, ரெண்டுமே ஒரே ஆள் தான். அதை பற்றி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணால் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களான்னு தெரில, ஆனால் நீங்களே அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது 5:56 அதாவது குரூப்பில் வந்துட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருந்தான். ஓகேவா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பேசுகிறது நான் ஒர்க்கில் இருந்தேன். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை ரிமூவ் பண்ணாமல் மியூட் மட்டும் போட்டேன். அதாவது டெலிகிராமில் இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, ரிமூவ் பண்ண அப்படின்னா அந்த ஐடி வந்து திருப்பி உள்ள குரூப்பில் வராது. வந்தாலுமே என்ன நடக்கும்னா, அட்மின் பேன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஆப் டைலாக் ஷோ ஆகும். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் உள்ள மெசேஜ் எல்லாம் எதுவுமே காட்டாது. ஆனால் கீழே பாருங்கள், தி admins of this group have restricted your ability to send message. அதாவது அவன் மெசேஜ் பண்ண முடியாத அளவு தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆனால் அவன் சொன்னது என்னன்னு தெரியும் பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு உண்மையை சொன்னது ரிமூவ் பண்ணிட்டான் பொட்டப்ப. அதாவது ரிமூவ் பண்ணதுக்கும் மீட் போட்டதுக்கு வித்தியாசம் தெரியாமல் அலையிறான். அவன் பொட்டப்பல, நான் பொட்டப்பல. சொல்லுங்கள் பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்புறமா என்ன சொல்லியிருக்கேன், அதாவது 8 மணிக்கு அப்புறம் 8 மணிக்கு அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதே உங்களுக்கு காட்டுற வெயிட் பண்ணுங்கள். என் குரூப்பில் போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? நைட் அவன் மேலே கீழே பேர் கொம்மங்கிற பேர் பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா, நைட் 8 மணிக்கு மேலே வந்து பேசுடா கேனப்புன்னு போட்டிருக்கேன். சரியா? நல்லா பாருங்கள், நைட் 8 மணிக்கு மேலே வந்து பேசுடா கேனப்புன்னு போட்டிருக்கேன்னா, அதாவது நான் அவனை பேசி அந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து அவன் பேச வேண்டிய அளவுக்கு ஆக்கிட்டேன். ஓகேவா? மெசேஜ் பண்ண வேண்டிய அளவுக்கு ஆக்கியிருக்கேன். அப்புறம் நைட் 8 மணிக்கு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். சரியா? அதாவது கொம்பன் பேன் கோடு பார்த்தீங்களா? நான் வந்துட்டு நைட் 8 மணிக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 8 மணி 8 நாளுக்கெல்லாம் அவனை இது பண்ணிட்டேன். ஓகேவா? அவன் பேசுகிற மாதிரி ஆக்கிட்டேன். பார்த்தீங்களா? கீழே இதில் பாருங்கள், கேன் ஸ்பீக் அகைன். ஓகேவா? ஃபைன், எல்டி பிரின்ஸ் கேன் ஸ்பீக் அகைன். இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், இந்த எல்டி பிரின்ஸ் வேறு கொம்பன் வேறு இல்லை, ரெண்டும் ஒரே தான். சரியா? அவன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? கீழே பாருங்கள், நான் எல்டி பிரின்ஸை கிளிக் பண்ணுறேன். ஓகேதா? நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த எல்டி பிரின்ஸ் அதை கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். எல்டிசி கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ண அப்படின்னா கொம்பன் பேன் கோடு. அப்போ இது யார்? அப்போ இந்த எல்டி பிரின்ஸ் யார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணுறான் அப்படின்னா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில டைமில் அடிக்கடி பேரை மாற்றிக்கிறான். ஓகேவா? சேஞ்ச் வைக்கிறான், நேம் சேஞ்ச் பண்ணுறான். சரினா ஃப்ராடு. ஓகேவா? கொம்பன் எல்டி மப்பு. ஓகேவா? இப்போ தான் எல்டி பிரின்ஸு அடிக்கடி நேம் சேஞ்ச் பண்ணுறான். ஃப்ராடு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராடு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா அடிக்கடி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்டி மப்பு. நான் வந்துட்டு இந்த எல்டி பிரின்ஸ் இருக்கா, இப்போ அந்த ஐடி வந்து நான் அட்மிட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆளே காணும். ஏன்னா அவனை பற்றி நான் ப்ரூஃப் கொஞ்சம் போட்டேன். ஓகேவா? குரூப்பில் என் சேனலில் வெயிட் பண்ணுறேன். குரூப் சேனலில் பாருங்கள், வேறு சேனலில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா? அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து ஒரு எத்தனை மாதம், ஆகஸ்ட் மாதம், போன ஆகஸ்ட் மந்தில் ஒருத்தன்ட்ட அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிருக்கான். ஓகேவா? 1000 கிட்ட அமௌண்ட் வாங்கி ஏமாற்றிருக்கான். அவன் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டான் கொம்பன். அதாவது எல்டி மாப்பு கொம்பன். ஓகேவா? எல்டி மாப்பு கொம்பன் ரெண்டு சேம் பர்சன் தான். இதை வந்து இந்த மாதிரி அவனை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவன் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டான். அது எப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த குரூப்பில் தான். ஓகே, பார்த்தீங்களா? மாரிவேசன் குரூப்பு தான். இந்த குரூப்பில் ஒரு ஆள் தான் அவன் அமௌண்ட் ஏமாற்றிருக்கான், அதாவது கொம்பன். ஓகேவா? இப்போ அவன் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் வந்து பயந்துட்டான். ஓகே, பயந்துட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டான். ஓகேவா? உங்களுக்கு இது நம்பிக்கை இல்லை அப்படின்னா இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதாவது இப்போது சென்ட் பண்ணது, அதாவது அமௌண்ட் சென்ட் பண்ண பாருங்கள். இந்த பாருங்கள், பேரை பாருங்கள். இதில் அமௌண்ட் சென்ட் பண்ணது மேலே பாருங்கள், டேவிட். அதாவது நம்பர் கூட பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது கொம்பன் நம்பர் தான். ஓகேவா? கொம்பன் எல்டி நம்பர் இருக்குல்ல, அவனோட நம்பர் தான் இது. பழைய நம்பர் நினைக்கிறேன், வேறு நம்பராக இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டாக, அதாவது நம்பர் மாற்றிட்டு இருக்கான் அடிக்கடி, ஃப்ராடு. சரியா? பேர் பாருங்கள், டேவிட் ராஜ் நஞ்சப்பன். ஓகேவா? டேவிட் நஞ்சப்பன். இது வந்து பார்த்திங்கன்னா
டேவிட் ராஜ் நஞ்சப்பன். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா, அதாவது இருக்கான்ல, சாரி, அதாவது கொம்பன். ஓகேவா, கொம்பன் எல்டி மொபைல் இருக்கான், அவனோட அக்கௌண்ட்டு தான் அது. பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ரிமூவ் பண்ணிட்டான் அந்த இது. அதாவது ரிமூவ் பண்ணலன்னா இப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டான் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே. உங்களுக்கு நான் ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இந்த ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள் சரியா. மேலே பாருங்கள், ஆகஸ்ட் மந்த்து. இப்போ பாருங்கள் மெசேஜ் பாருங்கள், மெசேஜ் போட்ட டேட்டு பாருங்கள், ஆகஸ்ட் 11. அவன் அப்போ இருந்தே ஃப்ளாட் பண்ணிட்டு தான் அலையிறான் எல்லாத்திட்டையும். ஓகேவா, ஆனால் அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் வந்து நைஸாக எல்லாத்தையும் பேசி எல்லாரும் ஃப்ராட் பண்ணி விளையாடுறான். ஆனால் பாதி பேர் தமிழ் ஹிந்தி எல்லாத்தையும் ஃப்ராட் பண்ணுறான். ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்கள் புரிஞ்சுக்கல, அவ்வளோதான். ஓகேவா, சரியா. இப்போ தான் நான் இன்னொன்று காட்டுறேன், உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டட்டுமா? இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறேன், அந்த ஆடியோ நீங்களே கேளுங்க. எல்லோரும் பார்த்துக்குங்க. சைபர் கிரைமில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்னு தெரிஞ்சுட்டு கொம்பன் டெலிகிராமில் என்னை அன்பிளாக் பண்ணிவிட்டு குரூப்புக்கு கூப்பிட்டான். குரூப்புக்கு ஆரம்பியாது, நீ அமௌண்ட்டை போட்டு விட்றான்னு சொன்னதுக்கு அமௌண்ட்டை போட்டு விட்டுட்டான். அப்போ பயம் இருக்குல்ல, அப்படி ஆள் எதுக்கு ஸ்கேம் பண்ணுற? யோக்கிய மாதிரி பேசுகிற ஆளுங்க உண்மையாக நீ வி ஆப் சேல்ஸ் பண்ணு. நீ காசு போட்டு வேறு ஆள்கிட்ட வாங்குற, நீ அதோட நீ கூட வச்சு விற்கிற. நீ ஒன்று விற்க வேணான்ற நான் சொல்லலை, சரியா? நீ அதை விற்கிற நீ அவன் வாங்குகிற காசுக்கு நீ உண்மையாக ஆப்பை கொடு, சரி? அதுதான் சொல்கிறேன். நீ இப்போ அமௌண்ட்டை ரிட்டர்ன் போட்டு விட்டாலே நீ முன்னாடியே போட்டிருக்கலாம், சரியா? நாங்கள் இவ்வளோ இதுக்கு போயிருக்கவும் மாட்டோம். ஆப் ஒர்க் ஆகலைன்னா நீ முன்னாடியே பேமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருந்தீன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே வந்திருப்போமா? நீ ஸ்கேம் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா? நீ ஆப்பு சேல்ஸ் பண்ணு, அது வாங்குகிற காசுக்கு கரெக்டான ஆப்பை கொடு, சரியா? எல்லாம் குரூப்பில் இருக்கெல்லாம் பார்த்துக்குங்க. அவனே வாண்டடாக பேமெண்ட்டை ரிட்டர்ன் போட்டு விடானா பார்த்துக்கோ. அவன் எவ்வளோ பெரிய ஸ்கேமராக இருப்பாங்க, அப்புறம் எப்படி ஸ்கேம் பண்ணியிருப்பான்னு நீயே பார்த்துக்கோ, சரியா? இப்போ அடுத்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன், அதை கேளுங்க. ப்ரோ, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், ஓகேவா? அந்த பிளாக் விப்பின்னு சொல்லிட்டு கொம்பன் புண்டை வித்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அந்த புண்டை மண்டை யாருமே தயவுன்னு சொல்கிறேன் பிளாக் விப்பின் வாங்காதீங்க, ஓகேவா? ஒரு சரியான ஸ்கேமர் புண்டையாக இருக்கான், ஓகேவா? ஸ்கேமர்லேயும் ஸ்கேமர் ஒன்றா நம்ம ஸ்கேமர் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து பிளாக் விபின்னு சொல்லிட்டு விற்றுட்ருக்கான். அந்த பிளாக் விபின் வாங்கினோம்னா சுத்தமாக ஒர்க்கே ஆடுறது இல்லை பிளாக் விபின்னு. ஆனால் அந்த பேமெண்ட்டு பிளாக் விபின் ஒர்க் ஆகலை, ரிட்டன் பேமெண்ட் கேட்டோம்னா ஐடி பிளாக் அடிச்சுட்டு போயிடுறான். ரிட்டன் போட்டு விட்றேன், நாளைக்கு போட்டு விட்றேன்ட்டு ஐடி பிளாக் அடிச்சுட்டு போயிட்டான் புண்டை. அந்த புண்டைகிட்ட யார் வாங்காதே, அவன் பெரிய ஸ்கேமர் புண்டையாக இருக்கான். நான் அதுக்கு எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ இதில் குரூப்லேயே போட்டு விட்றேன். இப்போ அடுத்து கான்ஃபரன்ஸ் கால் போட்ட வீடியோ பாருங்கள், சரி? அடுத்து வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறேன், அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஹலோ, பிளாக் விபின் வாங்கினதுக்கு ஒர்க் ஆகலைன்ட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் கிட்டதுக்கு பிளாக் அடிச்சுட்டு போயிட்டியே தர. யார் பிளாக் விபின் வாங்கினாங்க? உங்கள்கிட்ட யார் வாங்கினா? ப்ரூஃப் இருக்கு ஒரு தர. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கியிருக்கான், ஓகேவா? போட புண்டையா ஓத்தால செத்தாண்டா புண்டாமையன். அடுத்த ஆடியோ ப்ளே பண்ணுறேங்க. இப்போது பார்த்துக்குங்க. ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டான்னு கால் பண்ணி கேட்டான், ஏன்டா பிளாக் அடிச்சேன்னு கேட்டா புண்டாமையன் திமுரு புண்டையாக பேசுகிறான், ஓகேவா? அசால்ட்டாக போல புண்டைன்ட்டு போயிட்டான். தேவடியாமையனுக்கு இவனை விடவே மாட்டேன். புண்டாமையனை கதற போட்டு ஓக்காமல் விட மாட்டேன். ஓத்தா இந்த 1000 ரூபா புண்டை இப்படி பிளாக் விப்பின்னு சொல்லி வாங்குறதுக்கு ஓத்தால கூட்டி விட்டு வாங்கியிருக்கலாம். புண்டாமையன் ஓத்தால கூட்டி விட்றேன், 1000 ரூபா கொடுறான்னா கூட கொடுத்துருப்பேன். 1000 ரூபான்னு 10,000 ரூபா கேட்டால் கூட கொடுத்துருந்துருப்பேன். இப்படி சம்பாதிக்கிறதுக்கு அவள் அக்கா தங்கச்சி அவள் ஆத்தா யாரையாவது கூட்டி விட்டு சேட்டர் மிச்ச கணக்கில் நேரம் வாங்கி இருந்துருக்கிறதுருக்கும். புண்டாமையனுக்கு அவனை வாயிலே ஓத்து இன்னைக்கு ஒழுக விட மாட்டேன். தயவு செஞ்சு அவன்கிட்ட பிளாக் விபின் வாங்கி நாங்கள் ஏமாந்த மாதிரி யாரும் வாங்காதீங்க, ஓகேவா? நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்களும் யாரும் ஏமாந்துடாதீங்க. இது எல்லாத்துக்கும் இந்த இதை அப்படியே சொல்லுங்கள், ஓகேவா? ஸ்கேமரு அந்த புண்டையிட்ட யாரும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அவன் ஒரு ஸ்கேமர் புண்டையாக இருக்கான். எப்படியாமையன் வாத்தால கூட்டி விட்டு வாங்கியிருந்துருக்கலாம் பரப்புண்டமையன். தயவு செஞ்சு இது மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க, ஓகேவா? நாங்கள் ஏமாந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. அவன் சரியான ஸ்கேமர் புண்டை, வாத்தால கூட்டி விட்டுருக்கலாம் புண்டாமையனுக்கு. லூசு புண்டாமையனுக்கு இருக்கு. ஆனால் அந்த புண்டாமையனுக்கு இப்போ இந்த நைட்டு ஓடுக்கிற ஓலில் இந்த ரெக்கார்டு குரூப்பில் விழுகும். இப்போ ஓக்குற ஓடு எல்லோரும் சேஃபாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன், ஓகேவா?
எல்லாரும் சேஃபாக இருங்க. யாரும் இது மாதிரி அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நல்லா பாருங்கள் இந்த மெசேஜ் பாருங்கள் சரி. அது போன ஜூலை மாதத்தில் உள்ளது. அதாவது பழைய அதாவது ஜூலை மாதம் எத்தனை மாதம் பாருங்கள். இந்த அதாவது அப்போ இருந்தே அவன் ஏமாற்றிட்டு தான் இருக்கான். நல்லா காட்டிங்களா? அப்போ இல்லை, அப்போ இருந்தே எல்லாம் ஏமாத்திட்டு தமிழ் பசங்களோட ஏமாற்றிட்டு தான் இருக்கான். ஆள் லாங்குவேஜ் ஏமாத்துறான். அதாவது எப்படின்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லாரும் ஏமாற்றிட்டு தான் இருக்கான். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது கொம்பன் அந்த எல்டி மேப் இருக்கான்ல, கொம்பன் எல்டி மேப் அவன் தான். சரியா? எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கான். பாருங்கள் மேலே டைம் பாருங்கள், ஜூலை 5 ஓகே, ஜூலை 5 ஓகேவா? அவன் சரியான ஃப்ராட் ஓகேவா? ஆளாவது மணி அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டு பிளாக் அடிச்சிருந்தான் கொம்பன் எல்டி மேப் ஓகேவா? இப்போ அடுத்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. பாருங்க, ஒரு டெலிகிராம்லேயும் பிளாக் அடிச்சிட்டான் புண்டை, கால்லையும் பிளாக் அடிச்சிட்டான் புண்டை அவன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சேட் பண்ணது எல்லாமே ஸ்க்ரீன் வீடியோ ரெக்கார்டு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ அனுப்புகிறேன் பாருங்கள் எல்லா எவிடன்ஸும். நான் பேமெண்ட் அவனுக்கு அனுப்புனதுலேருந்து எல்லாமே ப்ரூஃப் இருக்குன்ட்ட. ஸ்கேமர் புண்டாமல் எனக்கு இவன் மேலெலாம் சொல்லப்போனால் அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும் ஓகே. ஏன்னா சேட் ரூம்குள்ளே ஒரு ஃபேக்கான ஒரு ஆப் வச்சுன்னு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்கான். என் மேலே தான் சொல்லப்போனால் கேஸ் தான் ஃபைல் பண்ணணும் புண்டாமல் என் மேலே. பாருங்கள் ஒரு அடுத்து என்ன அதுக்கப்புறம் ப்ளே பண்ணதால் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அதையும் பார்த்துருங்க ப்ரோ. இல்லை பேன் அதாவது அடுத்து ப்ளே பண்ண ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இங்கே இல்லாது. இப்போ இன்னொரு ப்ளே ஆடியோ இருக்கு கேளுங்க அதையும். யாரும் கொம்மைங்கிட்ட தயவுசெஞ்சு ஆப் யாரும் வாங்காதீங்க ஓகேவா? கொம்மைங்கிட்ட யாரும் ஆப் வாங்காதீங்க. அவன் சீட் பண்ணிகிட்ருக்கான் ஓகேவா? ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கான். அமௌண்ட் வாங்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுறான் ஓகேவா? அதனால எல்லாம் சேஃபாக இருங்க. யாரும் ஆப் வாங்காதீங்க அவன்கிட்ட. இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பார்த்தீங்களா, ஜூன் அடுத்து போன ஜூலை வந்துச்சு, இப்போ வந்து அடுத்து ஆகஸ்ட்டில் ஓகேவா? வேறு அதாவது செகண்ட் ஆடியோ மாற்றிருக்கான். அடுத்த ஆடியோ கேளுங்க. அடுத்த ஆடியோ நீங்கள் இதெல்லாம் கேட்டு நினைக்கிறேன். இந்த ஆடியோ ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் கொம்மன்ட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருமே அமௌண்ட் ஒன்று ஷேர் பண்ணாதீங்க கொம்மனுக்கு. கொம்மன் எல்டி மேப் சரியான ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ராடு. அதனால் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா? அவங்கள்ட்ட யாரும் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ண அத்தனை ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 5 அப்புறம் வந்து ஆகஸ்ட் 5 இந்த டைமில் அதாவது பழசு. அதாவது அப்போ இருந்தே ஏமாத்திட்டு இருக்கான் பார்த்தீங்களா கொம்பன், அதாவது எல்டி மேப்பு. அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது கைஸ் ஓகேவா? யாருமே கொம்பனை வந்து நம்பிட்டு இருக்காதீங்க. யாருமே அவனுக்கு ஆப் வாங்குற சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்தாங்க ஓகேவா? அவன் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு பிளாக் அடிச்சுட்டு போயிடுவான் பார்த்தீங்களா? ஏற்கனவே அவன் கம்ப்ளைண்ட் இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுவும் பழையது ஆகஸ்ட்டு ஜூலை இந்த டைமில், அதாவது அப்போ இருந்தே அவன் ஏமாத்திட்டு இருக்கான் ஓகேவா? பார்த்தீங்கன்னா நல்லா கேளுங்க. இந்த பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டான் ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. யாருமே இந்த கொம்பன்கிற நம்பாதீங்க ஓகேவா? கொம்பன் எல்டி மேப் ஓகேவா? இப்போ யாருமே நம்பாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க சரியா? கொம்பன் பேன் கோடு அந்த எல்டி மேப் அவன் ரெண்டும் சேம் பர்சன் தான் ஓகேவா? அவன் அமௌண்ட் கோடு சென்ட் பண்ணிவிட்டு அவன் பிளாக் அடிச்சிருவான். அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. அவன் அமௌண்ட் யாரும் சென்ட் பண்ணாதீங்க ஓகேவா?